ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உப்மான்னு சொன்னாலே எல்லோரும் தலை தெரிச்சு ஓடுறாங்களா? அப்போது வாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பா ரவையை வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான பொல பொலன்னு ஒரு உப்மா செய்வோம். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே பொரியும் போது நம்ம இப்படி மூடி போட்டு வச்சோம்னா வெளியில் தெறிக்காது. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சிவக்க வறுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் போட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம். இதுக்கு பெரிய வெங்காயம் நிறைய போட்டோன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு பாதி காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ, இப்போ 1 கப்பு ரவைன்னா சம்பா கோதுமை ரவைன்னா அதிலே 3 கப்பு தண்ணி விடணும். 1க்கு 3 பங்கு தண்ணி விட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வர்ற அளவுக்கு மூடி போடணும். இதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கோதுமை ரவையை போட்டுகிட்டே கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே கொட்டணுன்னா கட்டி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கொட்டிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வந்து இந்த பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்க பதத்தில் நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். நம்ம கிண்டவே தேவையில்லை, அது அடி பிடிக்காது. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நல்லா உதிரியாக நமக்கு சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்டியான ஹெல்தியான சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.